கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நல்ல ஓய்வு நாளினுடைய காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 33வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்க கேட்போம். நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்ற வேத பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அந்த வேத வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் மோசே இடத்துல சொல்லுகிறார், நான் உன்னுடைய கண்மலைக்குள்ள பிளவுல வைத்து என் கரத்தினால உன்னை மூடிக்கொள்வேன். இந்த மூடாத பட்சத்துல தேவனுடைய மகிமையை பார்க்கும் பொழுது ஒருவேளை மறிக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறதுனால அந்த மரணத்திலிருந்து விலக்கி மோசையை பாதுகாக்கும்படி கரத்தினால மூடி கர்த்தர் காத்துக் கொள்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ ஜனங்களே, நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இதே போல ஆபத்து நேரிடும் பொழுது தன்னுடைய கரத்தினால மூடி நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய அந்த பலத்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும்படியான வழிமுறைகளையும் அந்த பாதுகாப்பை குறித்து இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். வார்த்தைக்குள்ளே கடந்து போவதற்கு முன்பதாக கரத்தினால மூடக்கூடிய அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கரத்துக்கு உட்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது சற்று கடினமான காரியமாய் காணும். பேதுரு எழுதும் போது அவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்துல கர்த்தரை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள் என்று சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்போ கரம் என்றாலே அடங்கி இருந்தாதான் அதுல பாதுகாப்பு, அதுல ஆசீர்வாதம். இந்த கடைசி நாட்களில ஆண்டோடைய வருகைக்கு மிக சமீபமாய் இருக்கக்கூடிய நம்மில் எத்தனை பேர் ஆண்டுடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்க நம்ம சம்மதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், என் கரத்தினால உன்னை நான் மூடி பாதுகாக்க போறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னுடைய ஜீவ நாட்களை நான் அதிகரிக்க செய்ய போகிறேன், உன்னுடைய ஆயுளை அதிகரிக்க செய்ய போகிறேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மரணத்துக்கு விலக்கி, ஆபத்துக்கு விலக்கி, நிந்தனைகள், பிரச்சனைகள், போராட்டத்துக்கு விலக்கி கர்த்தரை பாதுகாப்பதற்கு அவர் செய்யக்கூடிய காரியம் என்ன? தன்னுடைய கரத்தினால நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் மூடுவேன் என்று சொல்லி இருக்கிறதுனால அவருடைய கரத்துக்குள்ள முதலாவது அடங்கி இருக்கும்படி நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். நிறைய இடத்துல பிள்ளைகளை பாருங்க, நீங்க கரம் பிடிச்சு சின்ன பிள்ளைகளை நீங்க சாலையில நீங்க அழைத்து செல்லும் போது அந்த பிள்ளைங்க கொஞ்ச நேரம் தான் அந்த கைக்கு உட்பட்டு இருக்கும். அப்புறம் அதுக்கு பொறுமை இருக்காது, நிதானம் இருக்காது. எப்படியாவது தன்னுடைய தன்னுடைய தாயுடைய கையில இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இது முயற்சிக்கிறாங்க பாத்தீங்களா சின்ன குழந்தைங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு நிறைய இடத்துல கர்த்தரை மூடி பாதுகாக்க முற்படும் போது அவர் மூடுகிறார், நாம் வெளியே எழுப்பி இருக்கிறோம். அவருடைய அன்பினால மூடுகிறார், அவர் காருண்யத்தினால மூடுகிறார், தன்னுடைய நேசத்தினால மூடுகிறார், தகப்பன் அன்பினால மூடுகிறார். ஆனா அந்த கருத்துக்கு உட்பட்டு இருக்கிறது அநேகருக்கு கடினமாய் காணப்படுகிறது. திருச்சபையில் இணைந்திருப்பீங்கன்னா ஆண்டவருடைய போதனையினால கர்த்தர் மூடுகிறார், தன்னுடைய வார்த்தையினால அவங்களை மூடுகிறார். அந்த வார்த்தைக்கு உட்பட்டு எத்தனை பேர் இருக்கிறோம்? இன்னைக்கு முதலாவதாகவே ஒரு அர்ப்பணிப்போடு இந்த வார்த்தையை தயவு செய்து கேட்க ஆரம்பிங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அன்பான கரத்தினால அவர் மூடி பாதுகாக்கிற தேவன். எப்படி இந்த முதலாவது இந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்வது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வசனத்தை முதலாவது வாசித்து நாம் தியானிக்கலாம். லூக்கான சுவிசேஷத்துல 13வது அதிகாரம் 34வது வசனம் வாசிக்க கேட்போம். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அந்த கரத்துக்குள்ள ஒளிந்து கொள்கிற, மறைந்து கொள்கிற பாதுகாப்பு நமக்கு வேணும்னா நம்முடைய குடும்பம் காக்கப்பட வேண்டும். ஏதோ இம்மையில உள்ள விஷயத்துக்காக மாத்திரமல்ல, மறுமையிலும் நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் நான் முதலே உங்களுக்கு இந்த வசனத்தை, ஆதார வசனத்தை வாசிக்கும் பொழுது சொன்னேன், அவர் பாதுகாக்கும்படி மோசேயை தன்னுடைய கரத்தினால மூடுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஏதோ உலகத்தின் அசம்பாவிதத்துக்கு மாத்திரமல்ல இந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறது. ஒரு உலகத்தினுடைய அசம்பாவிதத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு ஆபத்துக்கு மாத்திரமல்ல. நம்ம எல்லாரும் மறித்து ஆண்டுடைய சுமத்துல நியாயஸ்தலத்துக்கு எழுப்பி நின்று கர்த்தர் நம்ம நியாயத்திற்கு பிற்பாடு இரண்டாய் அந்த பகுதிகள் பிரிக்கப்படுகிறது. ஒன்று பரலோகம், இன்னொன்று பாதாளம். அப்ப இவை ரெண்டுக்கும் ஆண்டவர் நம்மளை நடுவுல வைத்திருக்கிறார். நம்முடைய ஆயுள் நாள், ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த ஆயுள் நாள், மரணத்துக்கு பிற்பாடு நம்ம எழும்பி சுதந்திரிக்கக்கூடிய அந்த நித்திய வாழ்வை நம்ம ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் கழிக்க வேண்டுமானால் முதலாவது செட்டைகளுக்குள்ள வர உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இது அதை மறுபடியும் சொல்லி, இது இம்மைக்கான ஒரு செய்தியாய் தயவு செய்து பார்க்காது. இன்னைக்கு கர்த்தர் தன்னுடைய கரத்தினால் அவங்களை மூடி எதற்காக பாதுகாக்கிறார்னா,
வரக்கூடிய இரண்டாம் மரணத்திற்கு நம்மளை விலக்கும்படி கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார். அக்கினியும் கந்தகமும் எரிகிறதா அக்கினி கடல்ல இருந்து நம்முடைய ஆத்துமாவை விடுவிக்கும்படியாக கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசும்பொழுது தன்னுடைய கரத்தினால மூட நீங்க அனுமதிக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். இந்த லூக்கா 13:34 நீங்க வாசிக்க கேட்ட பிரகாரமாக கோழி தன்னுடைய செட்டையிலுக்குள்ள தன்னுடைய குஞ்சுகளை பத்திரப்படுத்தும்படி கூட்டி சேர்த்து அணைத்துக் கொள்கிறது போல ஆண்டுகள் அவன் எத்தனையோ முறை நான் அழைப்பித்தேன். அப்போ எப்போ அந்த கரத்தினால மூடப்படக்கூடிய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில வரணும், முதலாவது ஆண்டுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் அழைக்கிறார், இந்த வார்த்தையின் மூலமாய் அழைக்கிறார். உங்களுடைய குடும்பங்கள்ல கடந்து போய் கொண்டிருக்கிற அநேக சந்தர்ப்பத்தின் மூலமாய் சூழ்நிலைகள் மூலமாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஏன் அழைக்கிறார்? என்னுடைய சட்டையிலுக்குள்ள வந்து நீ தஞ்சம் புகுந்து கொள். இன்னைக்கு எத்தனையோ பேர் உலகத்தின் வாழ்க்கையை தைரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நித்தியத்தை குறித்து கவலை இல்லாதபடிக்கு, தாங்கள் செய்யக்கூடிய பாவத்தை குறித்து கவலை இல்லாதபடிக்கு, தன்னுடைய வாழ்க்கையில எடுக்கக்கூடிய அநேக முடிவுகளை குறித்து பூர்வமான ஒரு எண்ணம் இல்லாதபடிக்கு, சிந்தை இல்லாதபடிக்கு எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தின் மத்தியில் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு இடைபடுகிறார். உங்களுடைய நித்தியத்தை நீ எங்கு கழிக்க போகிற? உங்களுடைய நித்தியத்தை ஆசீர்வாதமாய் சமாதானமாய் நாம் கழிக்க வேண்டுமானால் இன்றைக்கு ஆண்டவர் கோழி தன்னுடைய குஞ்சுகளை அழைக்கிறது போல இந்த வார்த்தையின் மூலமா இங்க அழைக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளை நீங்க ஆண்டவரிடத்துல ஓடி வந்து தஞ்சம் புகுந்து கொள்ளுங்க. உங்களை அவரோடு வைத்து இணைத்து மறைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவருடைய அழைப்புக்கு ஏற்ற அந்த ரெஸ்பான்ஸ் பிரதியுத்திரத்தை கொடுக்க அவங்களுக்கு மனமில்லாதபடி இயேசு அழைக்கிறார், ஆனா அவங்க மறுக்கிறாங்க. வேதத்துல வாசிக்க அழைக்கப்பட்டவர் அநேகர் இருக்கிறாங்க, ஆனா அழைக்கப்பட்ட எல்லாரும் ஆண்டுடைய செட்டிலுக்குள்ள வருகிறது இல்ல. நீங்க எந்த கூட்டத்துல இருக்கிறீங்க? இந்த காலை நேரத்துல கர்த்தர் உங்களை அழைக்கிறார், நீங்க எந்த கூட்டத்துல போய் இணைந்து கொள்ள போகிறீங்க? ஆண்டுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவளா நீங்க மாற விரும்புகிறீங்களா? இல்லாவிட்டால் இப்பொழுது ஆண்டுடைய அழைப்பை மறுதளித்து தட்டி அது வேண்டாம் என்று சொல்லி நீங்க அந்த அழைப்பை அவமரியாதைப்படுத்தி விட போகிறீர்களா? நீங்க என்ன செய்ய போகிறீங்க? யார் ஒரு ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய செட்டிகளுக்கு நிலையிலுக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ அவளுக்கு கர்த்தர் கேடகமாக, அவளுக்கு கர்த்தர் பாதுகாப்பாக, அவளுக்கு கர்த்தர் பலத்த கோட்டையாக இருந்து அவரை பாதுகாக்க போகிறார். இந்த பூமியில நம்ம மனுஷங்க ஒவ்வொருவரும் பாதுகாத்துக் கொள்வதற்கு அநேக யுக்திகள் கையாளப்படுகிறது, அநேக கருவிகள் இருக்கிறது, உங்களை பாதுகாக்க எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. ஆனா நித்தியத்துல உங்களுடைய ஆத்துமா காக்கப்பட வேண்டுமானால் இயேசுவே அன்றி வேற எதுவுமே உங்களை பாதுகாக்க முடியும். ஆத்துமாவை அந்த அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கிடையவே கிடையாது. ஆகவே 1க்கு 2 முறை தெளிவாய் சிந்தித்து இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கும். ஆண்டவர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார், அன்பாய் அழைக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். 2ஆம் மரணத்தை உங்களுடைய ஆத்மாவை தப்பித்துக் கொள்ளுகிறீங்களா? உங்களுடைய குடும்பத்தை தப்பித்துக் கொள்ள ஆயத்தப்படுகிறீங்களா? சடுதியாய் தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதற்குண்டான எல்லா அடையாளங்களும் இந்த நாட்கள நிறைவேறி கொண்டிருக்கிற நீங்க பூமியில பார்க்க முடியும். ஆகவே உங்களுடைய குடும்பத்தை குறித்து நீங்க கொஞ்சம் தயவு செய்து சிந்தித்து பாருங்க. ஏதோ இம்மையோடு அழிந்து போகிற வாழ்க்கை இது இல்லை. என்னனாலும் செஞ்சுட்டு எப்படியா நம்முடைய வாழ்க்கை நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது இம்மைக்குரிய வாழ்க்கை மாத்திரம் அல்ல. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் குறித்து சிந்தித்து பாருங்க. உடைய பெற்றோர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? ஆண்டுடைய செட்டையிலுக்குள்ள வந்திருக்கிறாங்களா? உடைய தாய், உடைய தகப்பனுடைய பிள்ளைங்க, உடைய பேர பிள்ளைங்க, உடைய மருமக்கமார் இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? யோசித்து பாருங்க. அவர் ஆண்டுடைய செட்டையிலுக்குள்ள வந்திருக்கிறாங்களா? தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா? இல்லாவிடால் இன்றைக்கு நீங்க போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. தயவு செய்து காலம் மிக சுயமா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவப்பிள்ளை வாசிக்க கேட்போம் ஒரு வசனத்தை சங்கீதங்களின் புத்தகத்துல 91வது சங்கீதம் 4வது வசனம் வாசிக்க கேட்கலாம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அவருடைய செட்டைகளுக்குள்ள நாம் அடைக்கலமாய் புகுந்து கொள்ளும் பொழுது அவர் நம்மளை கேடகமாய் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமாய் இருக்கிறது. இந்த வசனம் நீங்க சட்டைகளுக்குள்ள புகுந்து கொள்ளுங்கிற இந்த வசனம் உங்களுக்கு பரிசையும் கேடகமாய் இருந்து அந்த அக்கினி கடல் இருந்து உங்களை விலக்கி பாதுகாக்க எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்க. இன்னைக்கு அநேக நேரத்துல ஆண்டவரை அறிந்து வேத வசனத்தை சுமந்து செல்கிற ஜெபிக்கிறவர்களுக்கே நித்தியத்தை குறித்து பூர்வமான சிந்தை இல்லாம இருக்கிறது. எப்படினாலும் வாழலாம்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்துக் கொள்கிறாங்க. நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், இது இம்மையோடு முடிந்து போகிற காலம் அல்ல.
கடைசி நாள் ஆண்டவருடைய வருகையின் அடையாளங்கள் ஏராளமாய் வெளிப்பட்டு நிறைவேறி கொண்டிருக்கிறது. வேதாகமத்தில் எழுதப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. உங்களுடைய குடும்பம் காக்கப்பட வேண்டுமானால் தேவன் தன்னுடைய கரத்தினால உங்களை மூட கொஞ்சம் அனுமதி கொடுங்க, விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை மூடி பாதுகாக்கட்டும். நித்திய ஜீவனை சுதந்திரித்து இந்த நித்திய ஜீவனை ஆயிரமான காலமாக ஆண்டவரோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கழிக்கும்படியாக, அந்த சொர்க்கத்துல பங்கெடுக்கும்படியாக ஆண்டுடைய செட்டில் நிலையில ஓடி வந்து அடைக்கலம் புகுந்து கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கேடகமாய் இருப்பார். அவர் உங்களுக்கு பரிசையாய் இருப்பார். அந்த இரண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தவும் எரிகிற கடல் உங்களை சேதப்படுத்தாது, உடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாது, உடைய பெற்றோர்களை சேதப்படுத்தாது, உடைய கணவனை, உடைய மனைவியை, உடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாது. ஒருவேளை இந்த வார்த்தையை அவங்க கேட்கலாம், நீங்க தயவு செய்து சொல்லுங்க, ஆண்டுடைய வருகை மிக சமயமாயிருக்கும். நீ எந்த குலம், எந்த கோத்திரம், எந்த மதம், எந்த ஜாதி, எந்த பிரிவை சார்ந்தவங்க, எந்த இனத்திலும் அதை குறித்து கவலையே இல்லை. நீங்க வசனத்தை அவங்களுக்கு தயவு செய்து எடுத்து சொல்லுங்க. பாரம்பரியங்கள்ல சிக்கி தவித்தது போதும், இந்த உலகத்தின் பாவத்துல உழந்து திரிந்தது போதும். உங்களுக்கு நீங்களே சமாதானம் சொல்லிக்கொண்டு தீவிரமாய் பாவத்துல ஓடி துன்மார்க்கமான பழக்க வழக்கத்துக்கு அடிமையானி அநேக சிற்றின்பத்திற்கும் பாரம்பரியங்களுக்குனால கட்டப்பட்டு ஆண்டவர் யார் என்று அறிந்தவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, அவருடைய செட்டின் நிலைக்குள்ள வந்து சேர முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இயேசு உன்னை அழைக்கிறார். அனந்திரிமின்னைக்கு ஆண்டுடைய பாத்திரனுடைய வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிப்பீங்களா? இரண்டாம் மரணத்துக்கு விலக்கி பாதுகாக்கும்படி தேவனுடைய கரங்களை மூடுவதற்கு முதலாவது நீங்க அவரிடத்துல வந்து கிட்டி சேர வேண்டும். செட்டின் நிழலுக்குள்ள ஓடி வந்துருங்க. அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்க, அழைப்பை கனப்படுத்துங்க. அழைப்புக்கு தெளிவான ஒரு பிரதியுத்தரத்தை நீங்க கொடுக்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய கரத்தினால் அவளை மூடுவதற்கு உண்டான சந்தர்ப்பம் உருவாகும். நான் இங்க இருக்கிறேன், என் கரத்தால் நான் மூடணும்னா என் பக்கத்துல வந்தாதான் கரத்தால மூடிக்கொள்ளும். அதே போல நீங்க எங்கேயோ தெரிந்து கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம, ஆண்டுடைய அன்பை உதாசீனப்படுத்தி, ஆண்டுடைய அழைப்புக்கு சரியான பிரதியுத்தரம் கொடுக்காம எங்கேயோ இருப்பீங்கன்னா கர்த்தரால மூடி அணைத்துக் கொள்ள முடியாது. ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். உங்களை பாதுகாக்க முடியும், உங்களை பாதுகாக்க முடியும், உடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும், உடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். கர்த்தரை அழைக்கும் பொழுது இந்த அழைப்புக்கு ஏற்ற பிரதியுத்தரத்தை கொடுத்து செட்டிலுக்குள்ள நீ ஓடி வந்துருவீங்களா? அப்பொழுது கர்த்தர் உங்களை அணைத்துக் கொள்ள முடியும். அணைத்துக் கொள்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் கேடகமாய் இருந்து அவர் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். இரண்டாவதாக சங்கீதங்களின் புத்தகத்துல 140வது சங்கீதத்துல 7வது வசனம் வாசிக்க கேட்போம். ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்க, யுத்த நாளில என் தலையை மூடினீர். இதெல்லாம் சொன்னேன், தேவனுடைய கரத்தின் பாதுகாப்பு நமக்கு இருக்க வேண்டுமானால் அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து அவர் அண்டையிலே வந்து நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறார்? யுத்த நாளிலே தலையை மூடி பாதுகாக்கிறது போல. யுத்த நாள் ஒரு ஆபத்தான நாள், ஒரு இக்கட்டான காலம், ஒரு கொடூரமான ஒரு காலம். யுத்த நாள்ல சமாதானத்தை தேடி எங்கேயுமே ஓட முடியாது. யுத்த நாள் என்பது பயத்துக்குரிய ஒரு நாள், பதட்டத்துக்குரிய ஒரு நாள், வாழ்வா சால்வா நிச்சயம் இல்லாத ஒரு நாள். யுத்த நாளிலே இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். யுத்த நாள் என்பது ஒரு நிலையற்ற ஒரு நாள், இரு சிந்தை நிமித்தில குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள். அப்படிப்பட்ட நாளில, அந்த ஆபத்தான நாளில, அந்த பயத்தின் நாளில, அச்சுறுத்துதலின் நாளில நீங்க ஆண்டோடைய செட்டிலுக்குள்ள நீங்க வந்திருப்பீங்கன்னா அவர் உங்களுடைய தலையை மூடி பாதுகாக்கிற நல்ல தெய்வம், உங்களை காத்துக்கொள்ளுகிறவர், உங்களை காத்துக்கொள்ளுகிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யுத்த நாள் போல உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில் காணப்படுகிறதா? வாழ்வா சால்வா நிச்சயம் இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய மறுமையை எங்க கழிப்போங்கிறதுல நிச்சயம் இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? அவருடைய செட்டின் நிழலுக்குள்ள வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை தலைய மூடும் போது அவர் இம்மையில மாத்திரமல்ல மறுமையில உங்களுடைய ஆத்மாவை பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த ஆபத்தான நாளில சங்கீதக்காரன் இருக்கிறான், தகப்பனே தெய்வமே இது தலையை நீ மூடி. நீ யுத்தத்துக்கு போகிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா தலைச்சீர அணிந்திருப்பாங்க, ஹெல்மெட் போட்டுப்பாங்க பார்த்தீங்களா? தலை பிரதானம் பார்த்தீங்களா?
கொஞ்சம் வருஷமா பார்த்தீங்கன்னா தலை கவசம், உயிர் கவசம் பயங்கரமா எல்லாரும் ஹெல்மெட் போடணும்னு சொல்லி இந்த சட்ட திட்டங்கள்லாம் கடுமையாய் மாறுது. எதற்கு? ஒரே ஒரு நோக்கம் உண்டு, ஜீவன் பாதுகாக்கப்பட வேண்டும். ஜீவன் எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? உயிர் எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? அப்ப யுத்த நாள்ல அந்த முக்கியமான உயிரை கர்த்தர் பாதுகாக்கும்படி தலைய தன்னுடைய கரத்தினால மூடுகிறார். சங்கீதக்காரன் சாட்சியா சொல்கிறார், ஆண்டவரே என்னுடைய யுத்த நாளில, என்னுடைய ஆபத்தான நாளில, என்னுடைய நிச்சயமில்லாத குழப்பத்தின் நாளில என் தலையை நீர் மூடினீர். நீங்க செட்டில் நிழலுக்குள்ள ஆண்டுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நீங்க உள்ள வருவீங்கன்னா கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற பாதுகாப்பு இப்படிதாங்க இருக்கு. உங்க தலையை மூடிக்கொள்கிறதே. உங்களுடைய ஜீவனுக்கு சேதம் வராதபடிக்கு, உங்க குடும்பத்துக்கு சேதம் வராதபடிக்கு அவர் பாதுகாக்கிறவராய். யோபு சாட்சியாய் சொல்லும் பொழுது, யோபுடைய புத்தகத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, யோபுடைய வீட்டை கர்த்தர் வேலி அடைத்திருந்தார் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பை தவறே அன்றி வேறு உச்சிதமான பாதுகாப்பு கிடையவே கிடையாது. அந்த தேவனுடைய பாதுகாப்பு ஏன் அவ்வளவு பலம் வாய்ந்தது, ஏன் அதை மேன்மையாய் கூறுகிற, அது இம்மைக்குரிய பாதுகாப்பு மாத்திரமல்ல, அது மறுமைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பை தர வல்லமை. இதை இம்மையில எப்படியாவது நம்முடைய வீட்டை பிள்ளைங்களை நம்முடைய மருமக்கமார பாதுகாத்து கொண்டு நினைச்சு ஓடுறீங்களா? மறுமையும் முக்கியமா இருக்கு. இம்மையில எப்படியாக நீங்க உருண்டு பரண்டு பாதுகாத்துக் கொள்ளலாம். மறுமைக்கு மீண்டும் சொல்லுகிறேன், இயேசுடைய கரமே அன்றி மறுமையின் அழிவுக்கு எதுவுமே உங்களை தடுத்து நிறுத்தி விலக்கி பாதுகாக்கவே முடியும். யுத்த நாளிலே தலையை தன்னுடைய கரத்தினால் மூடுகிற தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவன், உடைய வாழ்க்கையில ஒரு பலத்த பாதுகாப்பு வேணும். இம்மைக்கு மாத்திரமல்ல, மறுமைக்கு ஒரு பலத்த பாதுகாப்பு நிச்சயமாய் வேணும். சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம், செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் போது சொல்வதற்கு ஒருவேளை சாதாரணமா இருக்கலாம். ஆனா வேதம் எழுதியிருக்கிற எல்லாமே உண்மையான காரியம், கண்டிப்பா நிறைவேறும். எத்தனையோ விஷயங்கள் நிறைவேறி விட்டன, எத்தனையோ விஷயங்கள் நிறைவேறி கொண்டிருக்கின, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நிறைவேறும் கண்டிப்பா. அது என்ன மாற்றமும் கிடையாது. ஆகவே அந்த காலம் உங்களுக்கு ஆசீர்வாதமான காலமா காணப்பட வேண்டுமானால் யுத்த நாளில தன்னுடைய கரத்தினால மூடி பாதுகாக்கிற தேவனிடத்துல தயவு செய்து ஓடி வந்து தஞ்சம் புகுந்து கொடு. யோசுவாவுடைய புத்தகத்துல 2வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு. தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு 2 பேர் எரிகோ என்கிற பட்டணத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக வேவு பார்த்து அனுப்பப்படுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட 2 பேர். இவங்க வந்து அந்த எரிகோ பட்டணத்துல சுற்றி வேவு பார்த்து எப்படி ஆகிலும் அந்த எரிகோ பட்டணத்தை சுதந்திரிப்பதற்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கிறது, என்னெல்லாம் சாத்தியக்கூறு இருக்கிறது, எல்லாவற்றையும் சுற்றி இந்த 2 பேரும் நிதானித்து பார்த்து ஒரு இடத்துல அவங்க அடைக்கலம் புகுந்து கொள்கிறாங்க. ராகாப் என்கிறதான ஒரு சகோதரிய வீட்டுக்குள்ள அவங்க வந்து அந்த ஒரு நாள் இரவு கழிக்கும்படி வந்து தஞ்சம் புகுந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த செய்தி எரிகோவுடைய ராஜா கேள்விப்படும் பொழுது அவர் உடனே தன்னுடைய வீரர்களை அனுப்பி அந்த வேவு பார்க்கும்படியாக கடந்து வந்த அந்த 2 பேரையும் அப்படியே பிடிச்சு கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தகவல் அறிந்து வேகமா போர் சேவர்கள் வந்து இந்த ராகாப் என்கிற சகோதரிய வீட்டுல அவங்க தேடுகிறாங்க. ராகாப் எரிகோ பட்டணத்தை சேர்ந்து ஒரு சகோதரி. வெளியே இருந்து வந்த 2 பேரும் அவங்க அந்நிய தேசத்தை, எரிகோ பட்டணத்தாருக்கு அவங்க அந்நிய தேசத்தார். இவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நேரத்துல போர்ச்சேவல் ராஜாவுடைய கட்டளைப்படி உள்ள நுழைகிறாங்க. இந்த 2 பேருடைய நிலையை நீங்க நல்லா யோசித்து பாருங்க. இப்படி சொல்லுவாங்க, கரணம் தப்பினால் மரணம் ஓடியுமா பார்த்தீங்களா? கொஞ்சம்னா இவங்களை பிடிச்சு தூக்கி கொண்டு போய் இவங்களை காலி பண்ணியிருப்பாங்க. இப்படி ஆள் தேடி வந்திருக்கிறது உள்ள இருக்கிறவங்க அறிந்திருக்கும் பொழுது என்ன நடந்திருக்கும், அவருடைய இருதயம் எவ்வளவாய் படைத்திருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு கவலை இருக்கும், எவ்வளவு பயம் இருக்கும். அதான் வாழ்வா சாவா தெரியல. அப்படி மோசமான ஒரு சூழ்நிலை, வேதனையான ஒரு சூழ்நிலை. எப்படி நம்முடைய ஜீவனை தப்பு வைத்துக் கொள்ள போகிறோம்? அதற்கு வாய்ப்பே இல்லை. எரிகோ பட்டணத்துல நம்ம இருக்கிறோம், எதிரி நாட்டு படைக்குள்ள நம்ம இருக்கிறோம், அப்படிப்பட்ட நகரத்துக்குள்ள இருக்கிறோம். எரிகோ கோட்டையை குத்தி நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது அது மிகவும் பலமான நகரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுல கோட்டை வாசல்கள், தாழ்பாள்கள் எல்லாம் மிகவும் பலம் வாய்ந்தது. அதுல இருந்து அவளை சீக்கிரம் வெளியே தப்பவே முடியாது. அந்த 2 பேரும் நினைச்சிருப்பாங்க, அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை முடியும், அவ்வளவுதான், இதுல நம்ம தோற்று போனோம், முடிந்தது, இனிமேல் நிச்சயம் இல்லை என்று சொல்லி அவ கலங்கி கொண்டு வந்திருப்பாங்க. நீங்களும் நானும் அதே இடத்துல இருந்து அப்படித்தானே செஞ்சிருப்போம்.
இன்னைக்கு ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட எரிகோ பட்டணத்துல நம்ம சிக்கிக் கொள்ளாவிட்டாலும் வாழ்க்கையில சிலத்தில் இப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கிக் கொள்கிறோம். அவ்வளவுதான், முடிஞ்சது. இனிமேல் நம்பிக்கை இருக்கு. இனிமேல் வழியில எப்படி தப்புவித்து நம்ம ஜீவனை பாதுகாத்துக் கொள்ள முடியும்? அந்த விலையில வந்துருச்சு, அவ்வளவு. இதுல இருந்து நம்ம தப்புவித்துக் கொள்ள முடியாது. இந்த பிரச்சனை வந்துட்டு, இந்த பாடு வந்துட்டு, இதுல இருந்து நம்ம தப்புவித்துக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா தேவன் இன்றைக்கும் தன்னுடைய கரத்தினால உங்களை மூடி பாதுகாக்க நீங்க அனுமதிப்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா அந்த கட்டத்திலே உங்களை பாதுகாக்கும். ஏன்னா யுத்த நாளிலே அவர் தலையை மூடி பாதுகாக்கிற தேவன், அருமையான தேவன். இன்னைக்கு நீங்க அதே போல பயந்து கொண்டு அந்த 2 வேவுக்காரர்களை போல, தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த 2 தேவ பிள்ளைகளை போல நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? என்ன நடக்க போகுது? எப்படி நம்முடைய ஆத்மாவை தப்பித்துக் கொள்ள போகிறோம்? எப்படி நம்முடைய ஜீவனை தப்பித்துக் கொள்ள போகிறோம்? ஐயோ, கோச்சைகள் வந்து விட்டாங்க, ராஜாவுக்கு தெரிந்து போனது, ராஜா கட்டளை கொடுத்து விட்டார், என்ன செய்ய? நாம் இருக்கிறது எதிரியுடைய நாடா இருக்கிறது, நகரமா இருக்குது, என்ன செய்ய? திகைத்து போனது போல நீங்களும் திகைத்து போயிருக்கிறீங்களா? அந்த இடத்துல என்ன செய்ய போறேன் தெரியலையே. என்னுடைய ஜீவனை எப்படி பாதுகாத்துக் கொள்ள போகிறேன்? என் பிள்ளைகள் எப்படி பாதுகாத்துக் கொள்ள போகிறேன்? என் பிள்ளையை எப்படி நான் கரையேற்ற போகிறேன்? என் பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கட்ட போகிறேன்? பயந்து போய் இருக்கிறீங்களா? குழம்பி போய் இருக்கிறீங்களா? இயேசுடைய கரம் உங்க மேல வரும்போது கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி நிச்சயமாகவே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாக்க ஒரு உண்மையுள்ளவராயிருக்கும். நடந்தது என்ன தெரியுமா? எந்த இடத்துல அந்த 2 பேர் தங்கி இருந்தாங்களோ, அந்த ராகாப் என்கிறதான சகோதரி வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. அந்த ராகாப் என்கிற சகோதரி அவங்களுக்கு தஞ்சம் புகுந்து கொடுக்கும்படியாக, அவளை பாதுகாக்கும்படி அவங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறாங்க. வாசிக்க கேட்கலாம். யோசுவா 2வது அதிகாரத்துல 6வது வசனம் வாசிக்க கேட்போம். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். பாருங்க, ஒளிந்து கொள்வதற்கு, மறைந்து கொள்வதற்கு அருமையான இடத்தை அந்த சகோதரியை அவளுக்கு காண்பித்து சணல் தட்டைகளை பரப்பி அவளை மறைத்து பாதுகாக்கிறான். எப்படி அது நடந்தது? தேவனுடைய கரம் ஏற்கனவே அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மேல இருக்கிறதுனால கர்த்தர் மனிதனுடைய கண்களில் தயவு கிடைக்க செய்து சுகபத்திரமா இந்த யுத்த நாளில, ஆபத்தான நாளில ஒரு தலை மூடப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. என்ன பெரிய ஆச்சரியம் பாரு! யாராவது நினைச்சிருப்பாங்களா? ஒரு அந்நிய பட்டணத்துல, அந்நிய தேசத்துல நமக்கு அந்நியர்களாய் போன நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அதே தேசத்துல இருக்கிற, அதே பட்டணத்துல இருக்கிறவங்க நமக்கு உதவுவாங்க அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட 2 பேரும் கண்டிப்பா அப்படி கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. அற்புதமாய் கர்த்தர் அந்த யுத்த நாளில, அந்த ஆபத்தான நாளில அவருடைய தலையை மூடி அவனை பாதுகாத்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவச்சனம், உங்களுடைய குடும்பம் நித்தியத்துக்கு பாதுகாக்கப்பட வேண்டுமானால், உங்களுடைய குடும்பம் இந்த உலகத்திலையும் கூட பாதுகாப்பா இருக்க வேண்டுமானால், தேவனுடைய கரம் உங்களுடைய குடும்பத்தை மூடி பாதுகாக்க முடியும். தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க இன்னைக்கு ஒருமனப்படும். வெந்ததை தின்னு விதி வந்தா சாவோன்னு வாழ்கிறது ஒரு அநித்தியமான ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை நித்தியமா இருக்க போகிறது. நீங்க கடவுள் இருக்குதா நம்பினாலும் சரி, நம்பாட்டினாலும் சரி, நீங்க எந்த மதம் தான் பெருசு, அந்த மதம் தான் பெருசு, அதுதான் உண்மையான தெய்வம், இதுதான் உண்மை, நீங்க என்ன பிரிவை சார்ந்தவளா இருந்தாலும் சரி, நித்தியம் என்பது கண்டிப்பா இருக்கும். அந்த நித்தியத்தில் உங்களுடைய ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய கரங்களை மூடும்படி கொஞ்சம் அனுமதி, இயேசுடைய கரங்களை மூடும்படி அனுமதி கொடு. எல்லாம் முடிந்து நினைச்சவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவன் ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கும் இப்பொழுது உங்களை பாதுகாக்கும்படி அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவருடைய கரமுடைய சிரசின் மேல வந்து தங்கும்போது, அவருடைய கரமுடைய குடும்பத்தின் மேல வந்து தங்கும்போது, அவருடைய கரம் உங்களுடைய எல்லா விதமான சொந்தங்கள் மேல வந்து தங்கும் போது பலத்த பாதுகாப்பை கற்றுக் கொடுக்கும். வீடு கட்டி 4 ரூமுக்குள்ள உங்களுக்கு பாதுகாப்பு நீங்க நினைக்கிறீங்களா? கதவை பூட்டி ஒரு பெரிய பூட்டு போட்டுட்டா நமக்கு ஒரு பாதுகாப்பு நினைக்கிறீங்களா? எல்லா பாதுகாப்பும் மேலா நித்தியத்துக்கு ஒரு பாதுகாப்பு கர்த்தர் மட்டும்தான் கொடுக்கணும். இந்த பூமியில விதமா நீங்க பாதுகாத்து கூட, ஆனா நித்தியத்தின் பாதுகாப்பு நமக்கு வேணுமா? தேவனுடைய தயவுள்ள கரம் உங்க மேல இறங்கி வரணும்னு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை ஒரு அநித்தியமான ஒரு வாழ்க்கை கிடையாது. இந்த பூமியில 70 வருடம் பலத்தின் மிகுதியால் 80, நீ எவ்வளவு காலம் ஆயுள் காலம் ஓடுமோ அதோடு முடிந்து போனது பூமியில, அவ்வளவுதான். நித்தியத்தில் அப்படி இல்லை. நித்தியம் என்றாலே அழியாமை என்று அழியாத ஒரு வாழ்நாள்
தேவனோடு சமாதானமாய் சந்தோஷமாய் நாம் வாழ வேண்டுமானால், கழிக்க வேண்டுமானால், அந்த அக்கினியும் கந்தமும் எரிந்து கொண்டிருக்கிற அந்த அழிவுக்கு ஆத்துமா தப்புவிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாதுகாப்புக்காக தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி இருக்கிறார். என்னுடைய கரத்தினால உன்னை நான் மூடுவேன். தேவனுடைய கரத்தினால நான் மூடப்படும் பொழுது இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக, பாதுகாப்பாக, அர்த்தமுள்ளதாய் காணப்படும். உங்க குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களா? தேவனை அறியாது இருக்கிறாங்களா? இல்லாட்டி தேவனை அறியாத யாரோடு நீங்க ஐக்கியப்பட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு அவங்களுக்காக நீங்க ஊக்கமாயிச்சு. அந்த ஆத்துமா பாதாளத்தின் வல்லடிக்கு தப்பப்பட வேண்டும். எல்லாம் உங்களுடைய ஜபத்துல, எல்லாம் உங்களுடைய சாட்சியான வாழ்க்கையில, எல்லாம் உங்களை அர்ப்பணிப்புல இருக்கு. நீங்களும் அவளோடு இணைந்து தடம் புரண்டு போய் பாரம்பரியத்துல கட்டப்பட்டு, சுற்றின்பத்துல கட்டப்பட்டு, உலகத்தின் ஆசைகளுக்கு கட்டப்பட்டு போவீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை, ஆண்டவர் யார் என்று அறிந்த உங்களுடைய வாழ்க்கையும் பாதுகாப்பு இல்லாம இரண்டாம் மரணத்துக்குள்ள தள்ளப்படும் என்பதை நீங்க தெளிவாய் அறிந்து கொள்ள. ஏதோ கழுத்துல சிலுவையை போட்டோம், ஏதோ கோயிலுக்கு போனோம், ஏதோ பைபிள வாசித்தோம், ஏதோ ஜெபித்தோம், இந்த காலம் செல்லாது. ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டும். நீங்க நேசிக்கிறவருடைய ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டும். நீங்க ஐக்கியப்பட்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை, அந்த ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாத உங்களுடைய வீட்டுல இருக்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஆண்டவருடைய அன்பான கரத்துக்குள்ள அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை தயவா அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. கர்த்தர் இம்மையிலும் மறுமையிலும் தன்னுடைய கரத்தினால் உங்களை மூடி உங்களை பாதுகாக்கிற வல்ல தேவனாய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதா, ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளுடைய இந்த வார்த்தையின் நேரத்துல இந்த வார்த்தைக்காய் காத்திருக்கிற உமது பிள்ளைகளோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருந்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கை எவ்விதமாய் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாத ஆண்டவர். அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நித்தியத்தை குறித்து ஒரு ஞானம் இல்லாமல் இருக்கிற ஆண்டவர், நீங்க தெளிவாய் உங்க வார்த்தையை போதித்திருக்கு. உமது கரத்தினால நாங்கள் மூடப்பட்டவர்களாக இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தாவே நாங்கள் பாதுகாக்க முடியாது. முதலாவது உமது அழைப்புக்கு என்னுடைய வாழ்க்கையை விட்டுக் கொடுக்க உதவி செய்யும். போது ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்ட எத்தனையோ பிள்ளைங்க தன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் மீண்டுமாய் கடினப்படுத்தினது போதும். இன்றைக்கு உமது அழைப்புக்கு செவிசாய்த்து இந்த செட்டைக்குள்ள, இந்த அன்புக்குள்ள, உமது அநாதி சிநேகத்துக்குள்ள தன்னுடைய ஜீவிதத்தை அர்ப்பணித்து பாதுகாப்ப சுதந்திரத்துக்குள்ள உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல ஆண்டவர், யுத்த நாளிலே உடைய தலையை மூடுகிற தேவன், இந்த ஆபத்து நாளில ஆண்டவரே அநேகருடைய குடும்பத்துல அவள் எவ்விதமான ஆபத்துக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கிறாங்களோ அந்த ஆபத்து நாளில இவருடைய தலையை மூடும்படி இந்த பிள்ளைங்க சுந்தரச்சராய் ஏற்றுக்கொள்ளும். அற்புதமாய் இவர்களை பாதுகாப்பீராக. இம்மையில மாத்திரமல்ல, மறுமையிலும் இவருடைய ஜீவன் பாதுகாக்கப்பட முடியாது, இவருடைய ஆத்மா பாதுகாக்க முடியாது. இந்த வார்த்தையை கேட்டு மெய்யாகவே தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையை, தங்களுடைய துணையின் வாழ்க்கையை, தங்களுடைய சொந்த பந்தத்தின் வாழ்க்கையை யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மேல முதல் கரம் இறங்கி வரும். இந்த வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாதபடி தங்களுடைய சொந்த குடும்பத்துல ரட்சிக்கப்படாது, இந்த செட்டைக்குள்ள வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ளாத பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை, இந்த கனமான இந்த விலையேற பெற்ற வார்த்தையை சொல்லி அந்த ஆத்துமாக்களை நித்தியத்துக்கு சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்கிறார். ரட்சிப்புக்கு நான் தடைகள் மாறும்படி ஜெபிக்கிறோம். பாரம்பரியத்தின் கட்டுகள் உடையும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா மனித கட்டுகளுக்கும் விலக்கி இந்த பிள்ளைங்களுடைய கரத்துக்குள்ள தஞ்சம் புகுந்து தன்னுடைய ஆத்துமாவை இம்மைக்கும் மறுமைக்கும் அழிவிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரையும் நீங்க உங்க கரத்தினால மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. எனக்கு அருமையான நல்ல தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் தன்னுடைய கரத்தினால உங்களை மூடி பாதுகாக்க அர்ப்பணிங்க. இம்மையும் மறுமையிலும் உங்களுடைய ஜீவன் ஆத்மா பாதுகாக்கப்படட்டும். நித்தியத்துல முகமுகமாய் ஒருவரை சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.